ஏன் வந்து நீ ஷேர் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற? இப்ப நிறைய காசு. ப்ரொஃபஷன்ஸ் இருக்குல்ல. ம். சி இன்னைக்கு அல்டிமேட் வந்து மணி தானா? கரெக்ட் அல்டிமேட் ஓகே. மணி தான். அது தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா, லைக் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன் நான். பையிங் அண்ட் செல்லிங். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னா எப்படி? எப்படின்னா லைக் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் எடுத்தாலும் ம் நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு பொருளை வாங்கி லாபத்துக்கு விற்போம். கரெக்டுங்களா? ம் அதே மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸாக தான் நான் பார்க்குறேன். கரெக்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எவனுக்கும் நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். ம் நம்மளுக்கு வந்து அதில் வந்து கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் எடுத்துக்கோங்களேன். யூடியூப் எடுத்து நம்ம வீடியோஸ் போட்டு நம்ம மானிட்டைஸ் ஆகிட்டு அதில் வர இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்டின் பர்சன்டேஜ் தான் வரும், தவிர ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு வராதுங்களா. ம் கரெக்ட். அது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லைக் டேரெக்டாக இருக்கும். உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும், கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் தான் வந்து பாஸ் அந்த மாதிரி இருக்கும். அதனால நான் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவேன். சி யூடியூப் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீ வந்து வீடியோ போடுற, ஐ மீன் ஒன் டைம் தான் நீ ஒர்க் பண்ற, பட் யூ ஆர் கிவிங் ஒன் குட் கண்டென்ட். யாரெல்லாம் அந்த கண்டென்ட் வந்து பார்க்குறாங்களோ அந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் மேலே வந்து ஆட்ஸை வந்து ரன் பண்ணிட்டு எவ்வளோ ரன்ஸ் நடக்குது, எவ்வளோ வியூஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி யூ ஆர் கெட்டிங் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து எப்படி சொல்றது, அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் இருந்தால் டேக்ஸ் போகும், மீதி இருக்கிற அமௌண்ட் உனக்கு வரும் உன்னோட ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி. இதுவும் ஸ்டேட் பிஸ்னஸ் தானே. இங்க எப்படி நீ இன்னொருத்தனுக்கு இப்போ நீ ட்ரேடிங்ல கூட கட்டு இருக்க, நீ லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு, அப்புறமா இதெல்லாம் டேக்ஸ் இல்லாம நீ இது கட்டினதுக்கு அப்புறமா டாப் ஆஃப் தட் வந்து உன்னோட சேலரி ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் உன்னோட இன்கம் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரியும் டேக்ஸ் இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தானே. அப்படி இல்லைண்ணா, லைக் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 to 45% வந்து யூடியூப் காரனே நம்ம இப்போ ஒரு வீடியோக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறோன்னா அதில் 40,000 அவன் எடுத்துப்பான், 40-45,000 அவன் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் நம்ம கண்ணில் காமிப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து உன்னோட வீடியோக்கு வந்து ஒரு 1,00,000 வியூஸ் போகுதுன்னே வச்சுக்கோ. உன்னோட இன்கம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் தான் டிசைடே பண்ணுது. இப்போ நீ எப்படி டிசைட் பண்ற 40% அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? யூ டோன்ட் ஹேவ் எனி கிளாரிட்டி ஓவர் தேர். ஏன்னா உன்னோட வீடியோ நீ பண்ற, அந்த வீடியோக்கு எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு மட்டும் தான் உனக்கு தெரியும். ஆனா உன்னோட அந்த என்டையர் வீடியோல எத்தனை வாட்டி ஆட் போகுது, எத்தனை நிமிஷம் மக்கள் பாக்குறாங்க, அதெல்லாம் டிசைட் பண்றதும் கவுண்ட் பண்றதும் யூடியூப் தான். அப்போ யூடியூப் வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி he is giving final amount to you, அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல வந்து உனக்கு இவ்வளவு கட் ஆகுது, இவ்வளோ எனக்கு இவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்றது எதை வச்சு நீ டிசைட் பண்றாங்க? ஃப்ரீடம் இருக்கணும், அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதை தவிர்த்து இந்த பாயிண்ட்ல நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றேன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏன் ட்ரேடிங்ன்றது வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு, நாட் நவ். யூனோ ரைட், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ட்ரேடிங் இருக்கு. ஆனா அப்போ வந்து பீப்புள் வந்து ட்ரேட் பண்ண அந்த கவுண்ட்டும் இப்போ பண்ணிட்டு இருக்கிற கவுண்ட்டும் ரொம்ப அதிகம். ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சசபிள். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீ ட்ரேட் பண்ணணும்னா பிசிக்கலா நீ வந்து ஃபோன் பண்ணி புரோக்கரேஜ் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இந்த ஷேர் வேணும்னு சொல்லி நீ வாங்கணும், அது விற்கிறதுக்கு டைம் எடுக்கும். நீ ஒரு ஷேர் வாங்கினதுக்கு அப்புறமா நீ பிசிக்கல் காப்பி வந்து உனக்கு கொரியர் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேடோட ப்ரைஸை வந்து நீ நியூஸ் பேப்பர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்அக்சசபிள் சிச்சுவேஷன் தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அதை வந்து சிஸ்டமைஸ் பண்ணாங்க. ஒரு புரோக்கரேஜ் ஆஃபீஸில் போயிட்டு இம்மிடியட்டாக அந்த ஷேரோட ப்ரைஸ் எல்லாம் நீ பார்க்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து வளர்ந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு யாரோட தயவும் இல்லாமல் நீ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீயே வந்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு.
இதனால ம். பீப்பிள் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது பொய். ஓகே. ஓகேவா? இப்போ ஏகப்பட்ட இப்போ உன்ன மாரி ஸ்டூடண்ட்ஸும் சரி, என்ன மாரி வொர்க் பண்றவங்களும் சரி, இந்த ம். கோவிடுக்கு முன்னாடி வந்து ட்ரேட் பண்ணவங்கள விட, கோவிட்க்கு அப்புறமா ட்ரேட் பண்றவங்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் வீட்ல இருக்கேன். ம். என்னால எதுவுமே பண்ண முடியல. லாக்டவுன்ல என்னால வெளிய போ முடியல, பிசினஸ் பண்ண முடியல, ஷாப் ஓப்பன் பண்ண முடியல, ஆஃபீஸ் போ முடியல. நெறைய பேரோட ஜாப் வந்து போயிடுச்சு. இந்த ம். மாரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷனா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரேட் பண்ணாங்க. ம். ஸோ இது வந்து ஒரு ஷைனி ஆப்ஜெக்ட் மாரி தான் அவங்க எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆச்சு. ம். 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 ரியலா ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற கேட்டகரியில வர பீப்பிள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. எனக்கு என்னன்னா, நீ மத்தவங்க எல்லாருமே அந்த கேட்டகரிக்குள்ள தான் வரீங்க. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அவ்வளோதான். ம். ஆனா அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இதுதான் வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டு இருக்குங்கல்ல எல்லாருமே. அதுதாங்க பிரச்சனை. ம். 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 இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஒரு நல்ல மூவி வந்து அ குடுத்து கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. ம். ஒரு சிஇஓ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டாடா குரூப் மிஸ்டர் சந்திரசேகர் இருக்கார் தெரியுமா? அவரோட சேலரி வந்து இயர்லி வந்து க்ளோஸ் டூ 110 crore. ம். ஓகேவா? ம். இன்னைக்கு பெரிய பெரிய சர்ஜன் வந்து ஒரு சர்ஜரிக்கே வந்து 10, 15 lakhs. ஸோ அவங்களோட சேலரியும் இயர்லி பார்த்தோன்னா, இட் இஸ் டச்சிங் இன் க்ரோர்ஸ். ம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் ஆப்ஷன். There are many other options also available outside to become rich or whatever. ம்.
இது வந்து ஈஸி ஆக்சசபிளா இருக்கு, அவ்வளவுதான். உங்களால திடீர்னு ஒரு ஹீரோ ஆக முடியாது. It requires a lot of hard work, lot of other things also it is involved. You cannot be surgeon just like that. You have to go through so many other processes like exam இருக்கு, நீட் இருக்கு, 5 years நீங்க படிக்கணும், டாப்பரா இருக்கணும், so many complications இருக்கு. The same way you cannot be CEO just like that. It requires a lot of hard work. ஒரு கம்பெனியோட CEO ஆகுனா it requires a lot of other things, skill wise சரி, experience, knowledge, இதெல்லாமே இருக்கு. ஆனா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் nobody is going to ask anything to you. If you have money, if you have trading account, you can trade. புரியுதா? இந்த மாதிரி கேட்டகரியில தான் அவங்க எல்லாரும் அச்சீவ் பண்ணத நான் இந்த முறையிலேயே நான் ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு பீப்புள் ட்ரேடிங்குள்ள வந்துடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஷார்ட்கட்டா பாக்குறேன். ஆப்வியஸ்லி தே ஆர் சீயிங் இட் அஸ் a ஷார்ட்கட். இவங்க எல்லாருமே இருக்காங்க பாத்தியா, இவங்க குடுக்குறாங்க பாரு ஒரு இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க பாத்தியா, அதை விட டபுள் மடங்கு நீ கஷ்டப்பட வேண்டிய ஃபீல்டு இது. அங்க வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி கவர்மெண்ட், இட் இஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ், கவர்மெண்ட், பீப்புள், ஏகப்பட்ட இடத்துல வந்து உனக்கு பேரிகேட் இருக்கு. ஸோ டு கிராஸ், அதை கிராஸ் பண்ணி நீ போறது வந்து ரொம்ப சேலஞ்ச். ஆனா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த பேரிகேட்டுமே கிடையாது. அதனால பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப ஈஸி, நான் அந்த இடத்த இது மூலியமா நான் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு வராங்க. அவங்களோட இன்டென்ஷனும் பிளஸ் வந்து அவங்க திங்க் பண்ணது இங்க எதுவுமே தப்பு கிடையாது. திஸ் இஸ் a place you can earn lot of money. You can achieve whatever you want to achieve with this trading skill or trading. இந்த மார்க்கெட்ன்ற இந்த உலகத்துல you can earn it. ஆனா அதுக்கு தேவையான ஸ்கில், ப்ராப்பர் மெத்தட்ஸ் வந்து யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ நீயே யோசிச்சு பாரு. See, I'm not putting you here, I'm not putting spotlight here. ட்ரேடிங்ன்றது வந்து உனக்கே எப்படி தோணி இருக்கு, யூடியூப்ல பார்த்துட்டே பண்ணிட முடியுன்ற அளவுக்கு தோணி இருக்கு உனக்கு, கரெக்டா? ஒரு அன்னோன் பீப்புள் சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு உன்னால வந்து பண்ணிட முடியும்னு தோணி இருக்கு. யோசிச்சு பாரு. ஆனா உன்னோட கோல் வந்து என்னது? You want to compete with these big people, right? கரெக்டா? You want to achieve some size, scalable amount. மேபி வச்சுக்கோ ஒரு 100 crore சம்பாதிக்கணும்னு நீ நினைச்சிருக்கலாம். 100 crore சம்பாதிக்கிற ஒரு ஸ்கில்லு ஒரு யூடியூப்ல ஒரு 4-5 வீடியோ போடுறவனோட அந்த வீடியோவை பார்த்துட்டு பண்ணிட முடியும்னு நீ நினைச்சப்ப அதுதாங்க தப்பு. உன்னோட ட்ரீம் பெருசு, ஆனா அந்த ட்ரீமுக்கு நீ எடுத்த ஸ்டெப் இருக்கு பாத்தியா, அதுதான் பெரிய தப்பு. Why I am telling all these things is, என்ன சொல்றது, it is looks like easy சரியா ட்ரேடிங், பட் it is very very difficult to go through on daily basis. நீங்களே சொல்லுங்க, நீங்க வந்து இப்போ என்ன சொல்றது, ஸ்ட்ரெயிட்டா ஒன்னே நான் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு பையன் ஓகேவா, ஸ்கூல் முடிக்கிறான் 10 years, அப்புறமா வந்து 11th and 12th வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூசி கைண்ட் ஆஃப் ஒர்க் அது பண்றான். அதுக்கப்புறமா 3 years வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்றான். If he goes to job, what is his minimum salary? 25,000. Okay, 25,000. But how much time he spent? Close to 15 years. இப்போ அந்த இப்பெல்லாம் ப்ரீகேஜ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 17 வருஷம் 18 வருஷம். How much cost involved? ஒரு கிளாஸுக்கு 1 லட்சம் வச்சா கூட 18 லட்சம். ஓகேவா? இன்க்ளூடிங் எவ்ரிதிங், ஃபீஸ், அப்புறம் லொஸுக்கு எல்லாமே. ஆனா நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா கம்மி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றது ஒரு மறந்த விஷயம். யாருமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலே கிடையாது பெருசா. வெரி ரேர் பீப்புள் ஒன்லி தே கோ கவர்மெண்ட் ஸ்கூல். 20 லட்சம் ரூபாய் 18 வருஷம் நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 25,000 rupees யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி. அப்போ 100 கோடி ரூபாய் பிசினஸுக்கு
ஒரு யூடியூப்லயோ ஒரு ஃப்ரீ கண்டென்ட்லயோ உனக்கு வந்து அது ஏர்ன் பண்ற ஸ்கில் கிடைச்சிரும்னு நீ நினைக்கிறது இல்ல. உலகத்துல இருக்கிற பாதி பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான், இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி வித் தட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சிம்பிள், ஹவ் யூ ட்ரீட் தட் வே இட் வில் பி. இதை நீ பிஸ்னஸா பார்க்குற, யூ ஆர் திங்கிங் திஸ் இஸ் த $1 million பிஸ்னஸ் அப்படின்னா, அந்த $1 million பிஸ்னஸ்ன்னு சொல்றதுக்கு சில பேருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. எக்ஸாம்பிள் வாரன் பஃபட், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, தமானி, டிமார்ட்டோட ஓனர் இருக்கார் அவர், தென் ஃபியூ அதர் கிரேட் பீப்புள். கரெக்டா? ஏன்னா இதை பிஸ்னஸா பார்த்துருக்காங்க, இது பிஸ்னஸாவும் அவங்க வந்து நினைச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. தி ஏர்ன்ட் லாட் ஆஃப் மணி ஓவர் தேர். அவங்க இந்த ட்ரேடிங்கை பத்தி பேசலாம். மற்ற யாருக்குமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது, ஓகேவா? வேற யாருக்குமே தகுதி கிடையாது. இப்போ யூடியூப்ல வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீங்க இங்க வாங்குங்க, அங்க பண்ணுங்க, என் கோர்ஸுக்கு வாங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லுவான். அவங்க கிட்ட அவன் என்ன சம்பாதிச்சான், என்ன வந்து அவனோட நெட்வொர்க் மார்க்கெட்ல அவன் என்ன ப்ரூஃப் வச்சிருக்கான், அவனோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு எல்லாமே நீங்க பார்த்துட்டு உண்மையிலேயே அவன் வந்து ஒரு சைசபிள் அமௌண்ட் சம்பாதிச்சிருக்கான்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எலிஜிபிள் டு லிசன். அவன் வந்து சொல்றதுக்கு அவனுக்கு வந்து தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம் அவங்க கிட்ட. எத்தனை பேர் நீங்க அப்படி பண்றீங்க? எடுத்த உடனே கேண்டில் ஸ்டிக், எடுத்த உடனே மூவிங் ஆவரேஜ், எடுத்த உடனே ஆப்ஷன்ஸ், அடுத்த உடனே ஃபியூச்சர்ஸ், எடுத்த உடனே கிரிப்டோ கரன்சி, இப்படி ஸ்டார்ட் பண்றாங்க பீப்புள். அத வேற 2 லட்சம் பேர் 3 லட்சம். இது விட சிரிப்பு என்ன தெரியுமா? கோவிட் டைம்ல நான் என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு கோவத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா உண்மையிலே எனக்கு அது பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் அப்படியே கம்மி பண்ணேன். கோவிட் டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த போனுக்காக அன்பாக்சிங் வீடியோஸ், போனை பத்தி எல்லாம் வீடியோஸ் போடுவாங்கல்ல யூடியூபர்ஸ், அவங்க எல்லாருமே கோவிட் டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் போனே லான்ச் ஆகல. ஏன்னா பீப்புள் எல்லாரும் வீட்டுல இருக்க, எவன் போய் வாங்குவான் போனை? உடனே இவனுங்க எல்லாம் ட்ரேடிங்கை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் சொல்லல, யூடியூப்ல போய் பாருங்க, அந்த டைம்ல யார் யார் ட்ரேடிங் பத்தி பேசினாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஸ்பெசிஃபிக்லி. நான் அப்பதான் நினைச்சேன், அப்போ அவனுக்கு வந்து அவன் பண்ற பிசினஸுக்கே ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. அப்ப அவன் என்ன பண்றான்? பியூர் கண்டென்ட், பியூர் வந்து சம்பாதிக்கணும்ன்ற ஒரே இன்டென்ஷன் தான் அங்க. கரெக்டா? கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணாம, இப்ப நீ வந்து போனுக்காக நீ ஒரு யூடியூப் போடுற, நீ வந்து என்ன சொல்ற, ஒரு பீப்புள், நீ வந்து ஒரு பையன், நீ ஒரு பர்சன், உங்ககிட்ட நான் டெக் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டெக்னாலஜின்றது மொபைல் டெக்னாலஜி தான் டெக்னாலஜின்ற அளவுக்கு அது ஒரு தப்பான விஷயம். டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும், ஓகேவா? மொபைல் போனை பத்தி சொல்றதே டெக்னாலஜி ஆயிடுச்சு. இந்த உலகத்துல வந்து மத்ததெல்லாம் டெக்னாலஜியான்னு இனிமேதான் வேலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஆபீஸா தானே டெக்னாலஜினா என்ன? ராக்கெட் விடுறது, அப்புறமா சயின்டிஸ்ட் ஒர்க், அப்புறமா வந்து ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேஜ் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கடத்துறது, அதெல்லாம் டெக்னாலஜி கிடையாது. மொபைல்ல ப்ளூடூத் வந்துச்சு, 5.3 வந்துச்சு, அட்வான்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்றான் பாரு, அவனோட சேனல் பேர்லாம் டெக்னாலஜி தான் இருக்கும். உனக்கு புரியுதா எந்த அளவுக்கு வந்து பீப்புள் வந்து நம்மள வந்து ஏமாத்துறாங்க இந்த விஷயத்துல? அவங்க ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம ஏமாறதுக்கு ரெடியா இருக்கிறனால அவங்க அந்த மாதிரி வீடியோஸை வந்து போட்டு நம்மள வந்து ப்ராடக்டா வந்து அவங்க பாக்குறாங்க. அதான் அந்த கோவிட் டைம்ல அதான் யூடியூப்ல இந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் வீடியோ போடும். இதோட கொடுமை என்னன்னா, டெய்லி வந்து சினிமா நியூஸ் சொன்னவெல்லாம் ட்ரேடிங் பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன தெரியுமா கோவம்? நான் வந்து பெருசா பண்றனோ சின்னதா பண்றனோ, ஐ எம் கோர் ட்ரேடிங் பர்சன்.
ஆ. இப்போ நானே வந்து பார்த்தேன்னா, ஒரு வீடியோஸ் வந்து YouTubeல போடுறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன் பயப்படுவேன் அப்டின்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட்டுட்டு இது மாரி பை பண்ணலாம், இந்த மாரி செல் பண்ணலாம், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கலாம் அப்டின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கேன். ஆனா நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் என்ன சொல்றது? ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். அந்த அளவுக்கு எனக்கு நாலேட்ஜ் இருக்கு. ஐ அம் இன்டூ ட்ரேடிங். ஐ அம் ஏர்னிங் சம் டீசென்ட் அமௌண்ட். பட் ஸ்டில் இது வந்து ஒன் வே கான்வர்சேஷன் யூடியூப்ன்றது. கரெக்ட்டா? நான் ஒரு ம். வீடியோ போடுறேன். அவ்வளோதான். ஆப்போசிட்ல இருக்கிறவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? அவனுக்கு வந்து உண்மையிலேயே நான் சொன்னது எல்லாமே நான் சொன்ன விதத்துல அவனுக்கு புரிஞ்சுச்சா? நான் சொல்ற அந்த நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, அந்த வீடியோல நான் எல்லாமே கவர் பண்ண முடியாது. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சிச்சுவேஷன் மேனேஜ்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். இந்த மாரி நெறைய கேட்டகரி இருக்கு ட்ரேடிங்ல. இது எல்லாமே என்ன சொல்றது? இந்த 10 பொருத்தமும் சேர்ந்தா தான் கல்யாணம் பண்ணோன்ற மாரி, நான் உனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கு நீங்க வாங்குங்க அப்படின்னு நான் சொல்றேன். மறுநாள் வந்து அந்த ஸ்டாக் ரிலேட்டடா ஒரு பேட் நியூஸ் கூட நடந்திருக்கலாம். ஆனா அந்த நியூஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் பீப்பிள் வந்து பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ ம். எல்லாமே பாசிபிள் இல்ல. அப்போ நான் சொன்னத வச்சு எவனோ ஒருத்தன் வாங்குவான். அவன்கிட்ட இருக்கிறதே ரூ. 10,000 தான் இருக்கும். அவன் வந்து நான் சொன்னேனேன்றதுக்காக அவன் வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பத்தி எதுவுமே கவலைப்படாம ஏதாவது ஒண்ணு வாங்குவான். ம். ஆப்வியஸா அவனுக்கு லாஸ்ல போகும். எனக்கு அந்த கில்ட் இருக்கு எப்பவுமே. அதனால தான் என்ன யாருனா கிளாஸ் எடுங்க, யாருனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா, ம். அட் தி எண்ட் ஆஃப் த டே இன்னொரு விஷயம் என்னன்னா நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்னது ஐ மீன் நான் ஒரு செமினார் போனேன். அங்க அதான் சொன்னான். ஒருத்தன் வந்து அந்த டியூட்டர பார்த்து கேள்வி கேட்டான். என்ன சொன்னான்னா, "ட்ரேடிங்லயே உங்களால நெறைய சம்பாதிக்க முடியும் அப்டின்னா, நீங்க எதுக்கு வந்து கிளாஸ் எடுக்குறீங்க? உன்னோட ட்ரேடிங்ல நல்லா சம்பாதிக்க முடியும் அப்டின்னு நீ சொல்ற அப்டின்னா, நீ அதிலேயே சம்பாதிக்கலாமே! நீ ஏன் எனக்கு வந்து கிளாஸ் எடுத்துன்னு இருக்க?" அப்டின்னு வந்து கேட்டான். அவன் கேட்கறது எவ்வளோ வேலிடா இருக்கு. ம். பார்க்குறவன் வந்து என்ன நெனைப்பான்? ஆமா, நெறைய காசு அவன் சம்பாதிக்க முடியும்னா, அவன் ஏன் இங்க வந்து கோர்ஸ வந்து 5,000த்துக்கும், 10,000த்துக்கும், ₹1,00,000க்கும் வித்துட்டு இருக்கான்? அப்டின்ற மாரி எல்லாருக்குமே தோணும். கரெக்ட்டா? உனக்கு இது பத்தி நீ என்ன நெனைக்கிற? கரெக்ட்டு தானா? ஆனா இன்னொரு விஷயம் நீ அதுல புரிஞ்சுக்கல பாரு. ட்ரேடிங் இப்போ வந்து அ டிரைவிங் கிளாஸ் நீ போயிருக்கியா? கார் டிரைவிங்கு. சரி, நீ கார் டிரைவிங் பண்ண பீப்பிள் பத்தி உனக்கு தெரியும்ல? ம். கார் டிரைவிங் யார் சொல்லி தருவா? இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கிளட்ச் அவரே இன்ஸ்ட்ரக்டர்ன்னா வச்சுருவாரு. யாரு? அவரும் ஒரு டிரைவர் தானே! ஆமா, ஆமா. இப்ப ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கணும். யார்கிட்ட போவீங்க? டிரைவர். ஃப்ளைட் ஓட்ட தெரிஞ்ச டிரைவர் கிட்ட தானே போவீங்க. ம். இப்போ இன்ஜினியரிங் தானே பண்ணிட்டு இருக்க. இன்ஜினியரிங்ல வந்து யார் வந்து புரொஃபஸரா இருக்காங்க? இன்ஜினியர்ஸ் தானே புரொஃபஸரா இருக்காங்க. ம். ஆமா. அப்போ ட்ரேடிங்க பத்தி சொல்லி தரணும்னா, ட்ரேடர் தான் சொல்லி தர முடியும். ம். வேற யார் சொல்லி தர முடியும்? அப்போ நீ இந்த கேள்விய ஒரு டிரைவர் கிட்டயோ, ஒரு ஹார்ட் சர்ஜன் ஒரு ஹார்ட் இப்போ உங்களுக்கே தெரியும்ல, மெடிசின்ல வந்து பெரிய பெரிய சர்ஜரி பத்திலாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜன் தான் வந்து சொல்லிக் குடுப்பாரு. கரெக்ட்டா? அவங்க ம். தான் வந்து இந்த மாரிலாம் நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன். இந்த மாரி காம்ப்ளிகேஷன்லாம் வந்துச்சுன்னு யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? சர்ஜன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ம். யாராவது ஒருத்தர் அவங்கள போய் கேட்பானா? "ஏய்யா! நீ தான் சர்ஜரி பண்றியே, லட்சக்கணக்குல சம்பாதிக்கிற. நீ எதுக்கு இங்க வந்து கிளாஸ் எடுத்துன்னு இருக்க?" அப்படின்ட்டு. ஆனா ட்ரேட் பண்றவன மட்டும் அவ்வளோ இலக்காரமா பேசுவானுங்க. உனக்கு தான் லட்சக்கணக்கில நீ ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறன்னா, நீ எதுக்கு வந்து பார்த்தீன்னா, எங்ககிட்ட வந்து கோர்ஸ் வந்து விக்கிற? அப்ப என்ன உனக்கு ட்ரேட்ல காசு வரலையா? அப்படின்னு கேட்பான். ட்ரேடிங்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கயேன், நார்மல் பெர்சனாலிட்டிக்கும், ட்ரேடிங் பெர்சனாலிட்டிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எதெல்லாம் ரைட்டோ அதெல்லாம் ராங்குங்க. எதெல்லாம் இங்க ராங்கோ அதெல்லாம் ரைட்டுங்க. உன்னோட மைண்ட் செட்டே ஒரு 360 டிகிரி சேஞ்ச் ஆனா மட்டும் தான் உன்னால வந்து ட்ரேடே பண்ண முடியும். இந்த லாங் ஸ்டோரீஸ் வந்து எதுக்கு? நீ ஏன் வந்து பார்த்தன்னா ட்ரேடிங் சூஸ் பண்ண அப்படின்றதுக்கு. சி எதுவுமே பை ஆக்சிடென்ட் கிடையாது. ஓகேவா? ம். ம். எல்லாமே வந்து ஒரு ரீசனுக்காக ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் உனக்கு இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல தான் நீ இங்க வந்திருப்ப. ஆனா, அந்த ட்ரிகர் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கயேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் உன்னால இந்த ஜர்னிய வந்து குளோஸ் பண்ண முடியும். இல்லன்னா நடுவுலயே நீ போயிடுவ வெளில. நடுவுல நீ வந்து எந்த காசும் லூஸ் பண்ணாம வெளிய போறியா, அது வந்து மேபி இட் இஸ் நாட் அ ஹேப்பி எண்டிங். பட் இட்ஸ் அ குட் எண்டிங். ஆனா லட்சக்கணக்குல காச லூஸ் பண்ணிட்டு, வெறுத்து போய் நீ வெளிய போனன்னா, அது வந்து என்ன தெரியுமா? ஒரு வூண்ட் எண்டிங்கா இருக்கும். எப்பவுமே அந்த பெயின் உனக்கு வந்து இருக்கும்.
ம். ஸோ ஹாவ் கிளியர் ரீசன் ஃபார் ட்ரேடிங். லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நம்ம பேசும்போது டிஸ்கஸ் பண்ணது தான். உங்ககிட்ட ₹1,00,000 இருக்கா, 90,000 rupees you save for something else, maybe your family, mutual fund, whatever. 10,000 rupees காலி ஆனாலும் பரவாயில்ல, வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீ ஒரு 10,000 வச்சிருக்கன்னா, go with only the 10,000. ம். உன்னோட என்டையர் அமௌண்ட் உனக்கு இந்த கிரிப்டோ கரன்சி சொன்னோன்னா தான் எனக்கு லாஸ்ட் டைம் எனக்கு ஏன்னா ரொம்ப சிரிச்சேன்னா, உனக்கு ம். நிறைய நியூஸ்ல நீ பார்த்துருப்ப. ஒரு பையன் காலேஜுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸை வந்து கிரிப்டோ கரன்சில வந்து எவ்ரிடே வந்து 30%, 40% அப் அண்ட் டவுன் மூவ் இருக்கும். கரெக்டா? அப்படிதானே போயிட்டு இருக்கு. அவனோட ஃபீஸை வந்து போட்டு டபுள் ஆக்கிடலாம் 2 நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஃபீஸோட காசு எல்லாம் கீழே போய் கடைசியில் ஹி கமிட்டட் சூசைட். ஐ ம். ஹோப் யூ ஹவ் சீன் தோஸ் மெசேஜ். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. பீப்புள் வந்து டெஸ்பரேட்டா வந்து எதிர்பார்க்குறாங்க. மார்க்கெட்ல எப்படின்னா, நீ வந்து ஒரு ஒரு ஸ்டாக் ஏறும்னு நீ ஆசைப்படலாம். ஆனா இன்னைக்கு ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இட் வில் நாட் ஒர்க் தட். 10ல ஒரு நாள் நடக்கலாம் அந்த மாதிரி. நாட் எவ்ரி டே. ஸோ ப்ளீஸ் ஹாவ் வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டட் டு திஸ். ஏன் நீ பண்ணணும், எதுக்கு பண்ணணும், நிஜமா இதுதான் உன்னோட கப் ஆஃப் டீயா அப்படின்னு நீ டிசைட் பண்ணணும். ஏன்னா நீ நெக்ஸ்ட் நீ ஸ்டெப் வைக்கும்போது உனக்கு நிறைய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கிவ் அப் பண்ணும் அப்படின்னு தோணும். அது வந்து எப்படி சொல்றது, அந்த ட்ரிகர் வந்து எப்படி இருக்கும்னா, நிறைய லாஸ் வரும்போது வெறுப்புல நிறைய அந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும். சம்டைம் வந்து ரிவெஞ்ச் ஸ்டேஜ்லயும் போகும். நான் இதை விடவே மாட்டேன்டா அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். நீ சரியா கத்துக்கல, நீ பண்ணல, அதனால தான் உனக்கு இது நடக்குதுன்னு அந்த மாதிரி அவன் அந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டான். மார்க்கெட்டை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிப்பான். என்ன நீ லாஸ் பண்ணல, நான் உன்னை பாரு எப்படி வின் பண்றேன்னு சொல்லிட்டு. அதே தப்பா தான் அந்த ஒரு மூவில நடக்கும். ஒரு மேட்ச் வந்து ஓடும், தோத்துருவான், பெட்ல தோத்துருவான். செகண்ட் வாட்டியும் பெட் வைப்பான், ம். அதுலயும் தோத்துருவான். அவன் அழுதுனே இருப்பான். வந்து கேட்பான் என்னடா ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் வந்து தோத்தேன், சரி விடு அப்படின்னா. செகண்ட் மேட்ச்லயும் தோத்தேன் அப்படின்னா. எப்படின்னு கேட்பான். அதே மேட்சை திருப்பி ரெக்கார்டிங் போட்டாங்க, அப்போ நான் திருப்பி பெட் வச்சேன், அதுலயும் தோத்துட்டேன். அது பார்க்கறதுக்கு காமெடி மாதிரி, ஆனா உண்மையிலேயே ட்ரேடிங்ல அதான் நடந்துன்னு இருக்கு. நீ ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிற, அதுல வந்து லாஸ் ஆகுது. ம். எங்க லாஸ் ஆகுது, உன்னோட சிஸ்டம்ல உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா, இல்ல நீ ஏதாவது வந்து அங்க ட்வீட் பண்ணி கொஞ்சம் மாத்தணுமா, இல்ல என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு கிளியர் அனலைஸே பண்ண மாட்டாங்க. திருப்பி அதே மெத்தட்ல திருப்பி போய் ட்ரேட் பண்ணுவான், திருப்பி லாஸ் ஆகும், திருப்பி லாஸ் ஆகும். கடைசி வரைக்கும் மார்க்கெட் மேல தான் ப்ளேம் பண்ணுவான். மார்க்கெட் வந்து என்ன லாஸ் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டுக்கு என்ன தெரியும், நீ வந்து ட்ரேட் பண்றேன்னு மார்க்கெட்டுக்கு தெரியாது. நீ வந்து ஒரு தூசில கூட கணக்குல கிடையாது. ஒருத்த மார்க்கெட்ல லூஸ் பண்றானோ, இல்ல மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றானோ, அது அவனோட ஸ்டைல்ல நடக்கிறது தான். அவன் அவன் என்ன பண்றானோ, அவனோட ஆக்ஷன்ஸ்க்கு உண்டான அவுட்கம் தான் அது தவிர, மார்க்கெட்னால மார்க்கெட்டே வந்து ஏதாவது தப்பு பண்ணி இவன் லாஸ் பண்ணான்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதான் உண்மை. நீ லூஸ் பண்றியா, நீ செஞ்ச தப்புனால லூஸ் பண்ண. நீ ப்ராஃபிட் பண்றியா, நீ செஞ்ச ட்ரேட்னால நீ ப்ராஃபிட் பண்ண. அவ்வளோதான். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் யூ, நாட் த மார்க்கெட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் யூ ஷுட் ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி. ம். புரியுதா? புரிஞ்சது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இவ்வளோ நேரம் போச்சு நமக்கு. Oh my god.